வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. 25 வயசுல 20 வயசுல ஏன் டாக்டர் கை நடுங்குது? இப்போ மாஸ்டர்பேஷனுக்கும் கை நடுங்கிறதுக்கும் உண்மையாவே ஒரு தொடர்பு இருக்கா? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய மாஸ்டர்பேட் பண்ணிட்டேன், அதனால என்னோட எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு, நரம்பு வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வருவாங்க. தலைவலிங்கிறது எனக்கு தலைவலிக்குது அப்படின்றத எப்படி நான் சென்ஸ் பண்றது? சாட்டர்டே நைட் பால்சி இந்த இடம் இருக்கு இல்லையா, இது யாருக்கு வரும் அப்படின்னா, நீங்க நிறைய தண்ணி குடிக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வலிக்கும், நீங்க சரியா தூங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வலிக்கும், இப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படி எதுவும் கிடையாது. ஒரு சடன் சிவியர் ஹெட்டேக், தண்டர் கிளாப் ஹெட்டேக்னு சொல்லுவோம். இடி இடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி சடன் தண்டர் கிளாப் ஹெட்டேக் அப்படி வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகும். வெயில் தாக்கத்தால் ஒரு வலி எல்லா வருஷம் இதெல்லாம் செய்தியாக வரும். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது நார்மல் ஸ்ட்ரோக் கிடையாது. இன்னைக்குங்க நமக்கு இந்த கை லேசாக கொஞ்சம் வயசு ஆகும்போது நடுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறது. திடீர்னு கால் இந்த சூவை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லுவோம், கரண்ட் ஓடுதுன்னு சொல்லுவோம், காலில் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், கால் மரத்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்படி நிறைய வார்த்தைகள் அதுக்கு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திரிச்சோம்னா கால் அப்படியே இதாக இல்லாத மாதிரியே ஒரு உணர்வு வந்துடும். அதை காலை ஊன்னா அப்படியே பெருசாக பாரமாகி அப்படியே தடுமாறுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்? இந்த ஒத்த தலைவலி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. தலைவலி ஏன் வருது? தலைவலிங்கிற கான்செப்ட் என்ன? நமக்கு உண்மையாகவே தலை தான் வலிக்குதா இல்லை வேற ஏதாவது ஒன்றா? இப்படின்னு இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம கூட பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பிரசாந்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய மருத்துவர், சீனியர் கன்சல்டன்ட், நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மருத்துவர் பாலசுப்ரமணியம் சார் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு அவங்க வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு பாட்காஸ்டாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். சார், ஃபஸ்ட்டு கேள்வி நான் இதிலே கேட்குறேன் சார். சார், இந்த கால் மரத்து போயிருது இல்லை சார், கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சாலே அது என்ன சார் நடக்குது காலில்? இப்போ நார்மலாக காலில் இருந்து உணர்ச்சிகள் எப்படி போகுதுன்னா நர்வ்ஸ் வழியாக தான் பிரெயினுக்கு போகுது. கீழே உட்காரும்போது இப்போ நம்ம இந்த காலோட சைடில் இருக்கிற நரம்பு அங்கே ஒரு போன் இருக்குது, அந்த போன் மேலே தான் ஏறி போகுது. ஸோ ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது, ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகக்கூடியது. நம்ம காலை மடக்கி கீழே உட்காரும்போது தரைக்கும் இந்த போனுக்கு நடுவில் நரம்பு கம்ப்ரெஸ் ஆகும்போது இந்த நரம்பால் சரியாக வேலை செய்ய முடியாது. அப்போ நமக்கு மரத்து போன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எழுந்து நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ரெக்கவர் ஆகிடும். காலில் மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் நம்ம ப்ரெஷர் அதிக நேரம் கொடுக்குறோமோ, இப்போ தூங்கும்போது கையை அடியில் வச்சு படுத்தோம், தலைக்கு அடியில் வச்சு படுத்தோம் அப்படின்னா கையும் மரத்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் எழுந்துட்டு ஒரு கொஞ்சம் கை இப்படி பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். இது எல்லாமே நர்வ் கம்ப்ரெஸ் ஆகிறதுனால வரக்கூடியது. இது எல்லாமே டெம்பரவரி இஷ்யூவாக தான் இருக்கும். ஆனால் சில டைம் இது உடனே ரெக்கவர் ஆகாது. எக்ஸாம்பிள் இப்போ சாட்டர்டே நைட் பால்சி அப்படின்னு ஒன்று உண்டு. சாட்டர்டே நைட் பால்சி அது என்னன்னா, இந்த கை இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த கைக்கு வர ஒரு நர்வ், ரேடியல் நர்வ்னு ஒரு நர்வ் இருக்குது. இது யாருக்கு வரும் அப்படின்னா, முன்னெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு. யூஸ்வலாக இந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டே சம்பளம் வாங்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கிடைச்ச இடத்துல படுத்துருவாங்க. அந்த மாதிரி படுக்கும்போது கையை அடியில் வச்சு படுக்கிறது, சம்டைம்ஸ் இந்த சேர்லாம் இருக்கு இல்லையா, இப்படி வச்சு படுத்துருவாங்க. இந்த இடத்துல ப்ரொலாங்டு கம்ப்ரெஷன் இருக்கும். அப்போ அந்த நரம்பு சரியாக ஒர்க் பண்ணாது. யூஸ்வலாக நம்ம கீழே உட்காரும் போதோ இல்லை படுத்திருக்கும் போதோ கூட கை மரத்து போச்சு, கால் மரத்து போச்சுன்னு உடனே நம்ம பொசிஷன் மாற்றுவோம், இல்லை வேறு பொசிஷனை திரும்பி படுப்போம், எழுந்து நின்றுக்குவோம், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அந்த கம்ப்ரெஷன் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஆல்கால் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும்போது அது தெரியாது அவங்களுக்கு. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா கை தொங்கி போயிடும், ரிஸ்ட் ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ இது சாட்டர்டேஸ்லாம் நிறையா நடந்தனால அந்த காலத்தில் இது சாட்டர்டே நைட் பால்சின்னு பேர். ஸோ இது இந்த மாதிரி வந்தாலும் இது பெர்மனன்ட் டேமேஜ் கிடையாது, உடனடியாக ரெக்கவர் ஆகாது. பட் ஒரு ஃபியூ டேஸோ ஃபியூ வீக்ஸோ ஆகும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி கம்ப்ரெஷனால் வருது. இப்போ இன்ஜுரிலாம் பார்த்தீங்கன்னா நர்வ் கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகிடும். அப்போ பர்மனண்ட்டாகவே உணர்வு இல்லாமல் போயிடும். ஸோ இது அடிக்கடி இந்த மாதிரி வந்தால் ஏதாவது ஆபத்தாக இது ஏதாவது ஒரு சிம்டமா, ஏதாவது ஒரு பெரிய நோய் அடுத்து வரப்போகிறதுக்கான சிம்டம் அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா, இல்லை அது எத்தனை தடவை அடிக்கடி உங்களுக்கு நார்மல் ஃபினாமினன் தான்? எல்லாருக்குமே கீழே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து எல்லாருமே இது ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த இதை ஃபீல் பண்ணாது யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே ரெக்கவர் ஆகிடும். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இதுக்கு பயப்பட தேவையில்லை. இப்படி வச்சு நான் தூங்குற வழக்கம் எனக்கு இருக்குது டாக்டர். இந்த கை மேலே என்னுடைய தலையை வச்சு இப்படி படுப்பேன். காலையில் ஒரு சில நேரம் எந்திரிக்கும் போது
எனக்கு இங்கே எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுது. இப்படி கையை இப்படி ஆட்டினேன்னு வைங்களேன், இந்த இது கூட இருக்காது, தொங்கி போய் இப்படி இது எனக்கு தோணும், இன்னும் தும்பிக்கை ஆட்டுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ இப்படி தூங்குற பொசிஷன் கூட அதுக்கு ஏதாவது அதெல்லாம் நம்ம மாற்றணும் அந்த மாதிரிலாம் கை அடியில் வச்சு நம்ம தலை வச்சு ப்ரெஷர் கொடுக்குறனால இது வருது. நீங்கள் எழுதிங்கன்னா ஒரு 1 or 2 minutes கம்ப்ளீட்டாகவே சரி ஆகிடும். அது எப்போ வரும்னா மணிக்கணக்கில் இந்த கம்ப்ரெஷன் இருக்குன்னா நீங்கள் தூங்கும்போது புரண்டு படுத்துட்டே இருப்பீங்க. அதனால் ஒரே பொசிஷனில் மணிக்கணக்கில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் கடைசியாக அந்த கம்ப்ரெஷன் வரும்போது கொஞ்சம் அதிக நேரம் தூங்கி இருப்பீங்க. அப்போ மறுத்து போதுனா நீங்கள் பொசிஷன் மாறி படுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி உட்காடுறோம், ஏதோ ப்ரெஷர் கொடுக்குறோம், மறுத்து போகுது, கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணோன்னே சரியாயிடுது அப்படிங்கிறது நார்மல் தான். இது பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு சில பேருக்கு லைஃப் டைமாக அவங்க வாழ்க்கைக்குன்னு சொல்லி இந்த பேரலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த தோழா சினிமாவில் கூட ஒரு படத்தில் காட்டுவாங்க, அவருக்கு கால் வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிடும். அப்போ நடிகர் என்ன பண்ணுவோம், சுடுதண்ணி எடுத்து காலில் தெரியாமல் ஊற்றிடுவார். ஐயோன்னா அவர் அசையவே மாட்டார். என்னடா அசைவே மாட்டாருன்னு சொல்லி சுடுதண்ணி எடுத்து கால் ஃபுல்லாக ஊற்றி பார்ப்பாரு, இவருக்கு ஒன்றுமே ஆகலடா ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து லைஃப் லாங்க்கும் ஒரு கால் மரத்தே தான் இருக்க போகுது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் எப்போ டாக்டர் அதெல்லாம் வரும்? இல்லை அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்? இது நிறைய காரணங்கள்னால வரலாம். இந்த மாதிரி காலில் மறுத்து போகிறதோ, கையில் மறுத்து போகிறதோ, இல்லை ஒரு சைடு மறுத்து போகிறதோ, இந்த மாதிரி வரலாம். மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா 2 காலும் மறுத்து போகிறது தான். அதுவுமே வந்து டயபெட்டிஸ், ரத்த இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு காமனாக வரக்கூடிய பிரச்சனை. உடனே வராது, வருஷக்கணக்கில் இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த நரம்புக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக கிடைக்காது. சுகர் இருக்கனால என்னாகும், சுகர் சில ப்ரோட்டீன்லாம் சேர்ந்து ரத்த குழாய் வந்து அடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சுகர் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் இதெல்லாம் வருது. இது வந்து பெரிய ரத்த குழாய் அடைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நரம்புக்கெலாம் போகிறது ரொம்ப ரொம்ப சின்ன ரத்த குழாயாக இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரமாக பிளாக் ஆகிடும். அதனால அப்போ அந்த நரம்புக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா இந்த நர்வ்ஸ் வந்து பிளட் சப்ளை இல்லாமல் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இப்போ நரம்பு டேமேஜ் ஆச்சுன்னா உணர்ச்சி எதுவும் கண்டக்ட் ஆகாது. இப்போ தரையில் கால் வைக்கிறோம் அப்படின்னா கீழே வச்சிருக்கிற அந்த சென்சேஷன், இல்லை சுடு தண்ணி ஊற்றுறோன்னா அந்த சூடு எல்லாமே அந்த நர்வ் வழியாக தான் பிரெயினுக்கு போகணும். அந்த இன்ஃபர்மேஷன் போய் பிரெயின் ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு உணர்ச்சி தெரியும். இப்போ சுகர்னால இந்த நரம்புலாம் இப்படி பாதிப்பாயிடுச்சுன்னா உணர்வு தெரியாது. இது ரெக்கவர் ஆகுமா அப்படின்னா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாது. சுகரை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஓரளவு நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இது ஸ்ட்ரோக்கு கிடையாது. ஸ்ட்ரோக்குன்னா பிரெயினில் பிரச்சனை வந்தால் தான் ஸ்ட்ரோக். ஓகே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிரெயினுக்கு போகுது. பிரெயினில் வந்து சென்சேஷன், அதாவது உணர்ச்சியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் உண்டு, சென்சரி கார்டெக்ஸ் அப்படின்னு உண்டு. அதே மாதிரி தலாமஸ்னு ஒரு இடம் உண்டு. தலாமஸ் தான் இந்த உணர்ச்சியெல்லாம் ரிசீவ் பண்ணி அந்த சென்சரி கார்டெக்ஸ்க்கு அனுப்புது. இப்போ இந்த தலாமஸில் ஒரு பிரச்சனை ஆச்சு, எக்ஸாம்பிள் அங்கே ரத்த ஓட்டம் இல்லாமல் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இல்லை ரத்த குழாய் வெடித்து ரத்த கசிவு மாதிரி வந்துருச்சு, இதுவும் ஸ்ட்ரோக்குன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து போகிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே ப்ராசஸ் ஆகாது. ஸோ இந்த நரம்பெல்லாம் நார்மலாக இருந்தாலும், கையிலையோ காலையோ இருக்க நரம்பு நார்மலாக இருந்தாலும் பிரெயின் ப்ராசஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு உணர்ச்சி தெரியாது. ஸோ இது ஸ்ட்ரோக்னால் வருது. யூஸ்வலாக இது ஒரு சைடாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் உணர்வு சரியாக தெரியும். ஆனால் அது வந்துட்டு நம்ம 40 வயசுக்காரங்களுக்கு வருது, 60 வயசுக்காரங்களுக்கு வருது, 35 வயசு நபர்களுக்கெல்லாம் கூட ஸ்ட்ரோக், யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஸ்ட்ரோக் வருது. அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாதா டாக்டர்? அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தானா? அதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இருக்குது, நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இப்போ தான் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் வந்து இப்போ டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்தியாவில் இப்போ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட உடல் உழைப்பு குறைச்சி போயிடுச்சு. எல்லாமே வந்து உட்கார்ந்த இடத்துல பண்ணுற மாதிரி வேலையாக நிறைய பேருக்கு வந்துருச்சு. நம்மளோட டயட்டு மாறிடுச்சு. நம்ம சாப்பிட்ற டைம் சரியாக இல்லை, நம்மளோட ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டாக சாப்பிட்றோம், தூக்கம் சரியாக இல்லை, எல்லாமே 12 மணி 1 மணிக்கு மேலே தான் தூங்குகிறோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நிறையா மாறி போயிடுச்சு. ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறையா ஆகிடுச்சு. இதனால் பிபி அதிகமாகிறது, சுகர் அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால் வர்றது, இது எல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்குக்கும் இதே தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கை குறைக்க முடியும். ஓகே. ஸோ நம்ம ஒரு அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும், ஃபுட்டு வந்து ஓரளவு ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் ஒரு ஹெல்த்தி டயட்டாக எடுத்துக்கணும், ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், ரெகுலர் எக்ஸசைசஸ் இருக்கணும், ஸோ செடன்ட்ரியாக இல்லாமல் ஆக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகே டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக்கை நம்ம அப்படியே முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போவோம். இப்போ செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் செல்ஃபி எடுக்க மாட்டாங்க. இப்போ குரூப்பாக இருக்கும்போது ஏன்னு சொல்லுங்கள்? தெரியல, எடுக்கும்போது கை கிட்டு ஆடுது டாக்டர் எங்களுக்கு.
அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ, கையாட்டத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்தில் ஃபோட்டோ ஒழுங்கா விழுகாதோங்கிறதுக்காகவே செல்ஃபி எடுக்க மாட்டோம். இது ஏன் டாக்டர் சின்ன வயசுல ஏன் டாக்டர் இப்போ எங்கள் அப்பத்தாக்கெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு வயது ரொம்ப அதிகம், அவங்களுக்கு கை நடுங்குதுன்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியுது நரம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சுன்னு. 25 வயசுல 20 வயசுல ஏன் டாக்டர் கை நடுங்குது? கை நடுக்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஜெனட்டிக் ரீசனும் இருக்குது, ஜெனட்டிக் இல்லாமல் மற்ற பிரச்சனைகளும் இருக்குது. இது இல்லாமல் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியும் இருக்குது. ஜெனட்டிக் ப்ராப்ளம்னா யங் ஏஜில் இருந்தே கூட ஸ்டார்ட் ஆகிடலாம். இப்போ ஃபேமிலியில் நிறையா பேருக்கு இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் அப்பத்தாக்கு இருக்குதுன்னா அடுத்தது உங்கள் ஃபாதர் உங்களுக்கு கூட அது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருந்தால் வரலாம். இன்னொன்று வந்து தைராய்டு வந்து ஒரு காமன் ரீசன். ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு வந்து நம்ம உடம்புல அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா நடுக்கம் வரலாம். சிலருக்கு வந்து ஆங்ஸைட்டி, இப்போ ஏதாவது ஒரு 4 பேரை பார்க்குறோம், ஒரு நம்ம ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசணும், இல்லை புதுசாக ஒரு இடத்துல பேசணும், ஸ்டேஜில் பேசணும், கால்லாம் கிட்டு 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 அந்த ஒரு பதட்டம், அதில் நடுக்கம். சிலருக்கு வந்து எந்த காரணமுமே இருக்காது. ஓகே, ஃபிசியலாஜிக்கல் ட்ரெமர்னு இருக்குது, அவங்களுக்கு சும்மாவே நடுங்கும். இதெல்லாம் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும், இப்போ ஆங்ஸைட்டிங்கிறது வந்து சின்ன வயசுலேயும் வரலாம், பெரிய வயசுலேயும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். இது எல்லாமே இப்போ தைராய்டுனால வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவு சரி பண்ண முடியும். தைராய்டுனால வர்றது மாத்திரை போட்டோன்னாவே சரி பண்ணிக்கலாம். ஜெனட்டிக்காக வர்றது நம்மளால ரொம்ப மாற்ற முடியாது. இப்போ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அதுலலாம் வரலாம், அதெல்லாம் ஓல்ட் ஏஜில் 60 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும். நர்வ் ப்ராப்ளம், இப்போ டயபெட்டிஸ்னால நர்வ் கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா அதில் கூட நடுக்கம் வரலாம். மோஸ்ட்டாக நம்ம யங்ஸ்டர்ஸில் பார்க்குறது ஆங்ஸைட்டினால் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கணுன்னாவே அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும், அதனால் வரக்கூடியது தான். ஓகே ஓகே. இப்போ மாஸ்டர்பேஷனுக்கும் கை நடுங்கிறதுக்கும் உண்மையாகவே ஒரு தொடர்பு இருக்கா? இது ஒரு வேற லெவல் மித்து. இது தொடர்பே கிடையாது. வெரி ஆக்சுவலி மாஸ்டர்பேஷனுங்கிறதே வந்து ஒரு அப்நார்மல் விஷயம் கிடையாது, தப்பு கிடையாது. நிறைய பேர் இப்போ என்னென்னா, நானே நம்ம ப்ராக்டிஸில் பார்க்கும்போது நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறையா மாஸ்டர்பேட் பண்ணிட்டேன், அதனால் என்னோடய எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு, நரம்பு வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வருவாங்க. இது எல்லாமே நம்மளோட மித்து தான், நம்ம நினச்சிக்கிறது. ஸோ இதனால் வந்து இப்படி ஆகிடும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ பேப்பரில், நியூஸ் பேப்பரில், புக்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் போடுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு, உங்கள் நரம்பு வீக் ஆகிடும், நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்கிற மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதனால தான் நமக்கு இப்படி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஸோ அது தப்பு கிடையாது, அதனால் நரம்பு பிரச்சனை வராது. ஓகே டாக்டர். இப்போ ஹெல்மெட் அதிகமாக போடுறோம்னா இது எல்லாமே நமக்கு கேட்கப்பட்ட இது. ஹெல்மெட் அதிகமாக போட்டு ஓட்டுறோன்னா இந்த இடத்துல வலி ஒன்று, அது அந்த ஹெல்மெட் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால இந்த இடத்துல வலி வருது. இது அப்படியே இந்த நர்வு போய் தலைக்கு போய் தலைவலியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? அந்த மாதிரி வராது. இப்போ ஹெல்மெட் போடுறதுனால வலி வருதுங்க ஒன்று, ஹெல்மெட் ரொம்ப வெயிட்டாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ வர்றதெல்லாம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் ரொம்ப நேரம் ஹெல்மெட் போடும்போது ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ்டாகவே இருக்கும், அது ஒன்று. இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டணும், நம்ம டிராஃபிக்கில் ஓட்டும்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கு, அதனால் நெக் மசில் டைட் ஆகிடும். அந்த நெக் மசில் டைட் ஆகிறதுனால அந்த பெயின் ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ஒரு பேக் ஆஃப் தி ஹெட் வலிக்கவும் செய்யலாம். பட் இது எல்லாமே வந்து இந்த நெக் மசில் ஸ்டிஃப் ஆகிறது தான் காரணம். அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுன்னாவே நமக்கு பெயின் சரியாயிடும். ஸோ அதனால் ஹெல்மெட் போட வேண்டாம், போட்டால் பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர். இப்போ இந்த தலைவலி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது டாக்டர், அதுக்கு எக்கச்சக்க சின் மாத்திரைகள், சிஐஎன் மாத்திரைகள் நிறைய இருக்குது. அந்த சின், இந்த சின், அதை போடுங்க, இதை போடுங்க, இந்த தைலத்தை தேய்ங்க, அதை செய்யுங்க, ஃபஸ்ட்டு மாத்திரையை போடுங்க, லொட்லோஸுக்கு. இப்போ அந்த தலைவலிங்கிறது எப்படி டாக்டர் எனக்கு தலைவலிக்குதுங்கிறதே நான் சென்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு சில நேரத்தில் எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல மட்டும் ஊசியை வச்சு குத்துற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, அப்போ எனக்கு தெரியுது. ஒரு சில நேரம் என்னென்னா கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் தலைவலி அப்படின்னு நானாக நினச்சிக்கிறேன். இந்த தலைவலிங்கிறது எனக்கு தலைவலிக்குது அப்படின்றத எப்படி நான் சென்ஸ் பண்ணுறது? உண்மையாகவே எப்போ தலைவலின்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு தலைவலி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய வகையில் ப்ரெசென்ட் ஆகலாம். ஒன்று வந்து ஒரு டல் ஹெட்டேக் இருக்கும், ஒரு ஹெவினஸ் மட்டும் இருக்கும், சிலருக்கு குத்துற மாதிரி இருக்கும், சிலருக்கு வின்னு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்குது. பட் இது எல்லாமே நமக்கு ஏதோ தலையில் பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்மளால் ஒரு ஆக்டிவாக ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிற மாதிரி தான் தோணும். இது எதனால் வந்தது அப்படின்னு பார்த்து அதை நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் இதுக்கான சொல்யூஷன்னு. மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த காமன் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் டைப் ஹெட்டேக்னு ஒன்று, அதுதான் வந்து ரொம்ப காமனான ஹெட்டேக். அதுக்கடுத்தது வந்து மைக்ரைன் ஹெட்டேக். இது ரெண்டுமே வந்து பிரெயினில் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, எதுவுமே இல்லாமலே தலைவலி வரும். இப்போ ரொம்ப வெயில் அலைஞ்சிட்டு வர்றோம், இல்லை ரொம்ப நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, வீட்லேயோ ஒர்க் பிளேஸ்லேயே ஏதோ பிரச்சனை இருக்குது, லாங் ட்ராவல் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து நம்ம தலைவலி உண்டு பண்ணோம். இது டென்ஷன் டைப் ஹெட்டேக். இந்த ஹெட்டேக் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக
பேக் ஆஃப் தி ஹெட்டில் இருக்கும். ஆர் அப்படியே தலையை சுற்றி ஒரு டைட்டாக துண்டு போட்டு இருக்குன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுற்றி இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஹெட்டு அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆகிறனால வரக்கூடிய தலைவலி தான். மைக்ரேன் அப்படிங்கிறது ஒத்த தலைவலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி ஒரு சைடு இருக்கும். ஆனால் ஒரு சைடு மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. சிலருக்கு தலை ஃபுல்லாகவே கூட வலி வரும். இல்லை ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகி தலை ஃபுல்லாக வரும். ஸோ இந்த மைக்ரேன் ஹெட்டேக் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இதில் தான் அந்த வின்னு வலிக்கும். மணிக்கணக்கில் இருக்கும். அது வந்துச்சுன்னா ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து ஈவன் 2-3 நாள் கூட தொடர்ந்து இருக்கும். எந்த வேலையுமே பண்ண முடியாது. வாமிட்டிங் சென்சேஷனில் வாமிட் வந்துடும். லைட்டு சவுண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சிவியராக பெயின் அதிகமாகும். இவன் இந்த மைக்ரேன் ஹெட்டேக் வரவங்க சிலர்லாம் வந்து சூசைடே பண்ணிக்கலாம் போல் இருக்கும். அந்தளவுக்கு சிவியர் பெயினாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். மேனேஜ் பண்ண முடியாத விஷயங்கள் கிடையாது. என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அந்த ட்ரிகர்ஸை அவாய்ட் பண்ணோன்னாவே அந்த ஹெட்டேக் சரி பண்ண முடியும். இதுக்கான மருத்துவமும் இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரம் முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மொத்த தலைவலிக்கெலாம் மருந்தே கிடையாது. அது மைக்ரேன் வந்து க்யூர் பண்ண முடியாது. க்யூரே பண்ண முடியாது. எப்படி சுகர் வந்துன்னா டயபெட்டிஸ் பிபி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமோ இதுவும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். தலைவலியே இல்லாமல் கூட மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு க்யூர் பண்ணுற மாதிரி மெடிக்கேஷன் எதுவும் இல்லை. ஓகே. ஏன்னா மைக்ரேன் ஏன் வருது, என்ன ரீசன்னால சிலருக்கு மட்டும் வருதுங்கிறதே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சம் ஜெனட்டிக் ரீசன் இருக்குது. ஃபேமிலியில் நிறைய பேருக்கு மைக்ரேன் ஹெட்டேக்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. நிறைய ட்ரிகர் இருக்கும். தூங்கலைன்னா வரும், சாப்பிட்லன்னா வரும், வெயிலில் போனால் வரும், லாங் ட்ராவல் பண்ணால் வரும், ஈவன் சில ஸ்மெல் ஒரு ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்தால் கூட வரலாம். நிறைய ஃபுட் ஐட்டம் ட்ரிகர் பண்ணலாம். விமனுக்கு வந்து மென்சஸ் வந்து ட்ரிகர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம தலைவலி அப்படின்னாலே சட்டுன்னு நம்ம மைண்டில் வருது, சரி மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம் அப்படின்னு. அப்படி மாத்திரை வாங்கி போடலாமா டாக்டர்? அது மோஸ்ட் ஆஃப் த ஹெட்டேக் வந்து சிம்பிள் ஹெட்டேக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம மெடிக்கலில் போய் டோலோ இதெல்லாம் வந்து இப்போ பேரஸ்டமால் வந்து ஓவர் த கவுண்டர் கொடுக்கலாம், நம்ம வாங்கி போடலாம். பட் அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ்லாம் ஓவர் த கவுண்டர், ஆன்டிபயோட்டிக் போட மாட்டோம், பெயின் கில்லர் தான் போடுவோம். ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ்லாம் வந்து நிறைய இது ஓவர் த கவுண்டர் கொடுக்கக்கூடாது. ஓகே. லீகலி கொடுக்கக்கூடாது. பட் நம்ம ஊரில் கிடைக்குது, வாங்கி போடுறாங்க. 1 or 2 days இருக்குது மாத்திரை போடுறாங்க அப்படிங்கிறது ஓகே தான். பட் இந்த தலைவலி தொடர்ந்து இருக்குது, நம்ம மாத்திரை போட்டாலும் குறையல அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஆர் சடனாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைவலி வந்ததே இல்லை, ஒரு சடன் சிவியர் ஹெட்டேக், தண்டர் கிளாப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம், இடி இடிச்சா அப்படி இருக்கும். இந்த மாதிரி சடன் தண்டர் கிளாப் ஹெட்டேக் அப்படி வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா உள்ள ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஹெட்டேக் வரும். ஓகே. ஒரு நம்ம வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்குது அப்படின்னா ஒரு பேரஸ்டமால் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஓகே. ஈவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சில வகையான ஹெட்டேக் குறையும். மோஸ்ட் ஆஃப் தி ஹெட்டேக் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ஒரு 10-15% ஆஃப் ஹெட்டேக் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் வரும். அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம தலைவலி மாத்திரை போட்டுகிட்டே இருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஈவன் இப்போ ஒரு டியூமர் இருக்குது பிரெயினில் அப்படின்னா அதுவும் தலைவலியாக தான் ப்ரெசென்ட் பண்ணும். நீங்கள் தலைவலி மாத்திரை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா போடும்போது மட்டும் குறையும், மறுபடியும் வரும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா டாக்டரை பார்த்துக்கிறது பெட்டர். ஃபைன். ஓகே டாக்டர். இப்போ ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகுது டாக்டர். நீங்கள் நிறையா தண்ணி குடிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வலிக்கும், நீங்கள் சரியாக தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வலிக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, இதுக்கும் பர்டிகுலராக ஒரு இடம் மட்டும் வலிக்கிறதுக்கும்லாம் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. தண்ணி குடிக்கல, கொஞ்சம் டீஹைட்ரேட்டடாக இருக்குன்னா ஜென்ரலாக ஒரு வலி வரலாம், இருக்கிறது தான். மற்றபடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. இந்த தண்ணி குடிக்கிறது டீஹைட்ரேஷன்றதுனால நான் அப்படியே வர்றேன். இப்போ நம்ம தை மாசி மாதத்தில் இருக்கோம், அவ்வளோதான். பங்குனி சித்திரைலாம் வெயில் பின்னி பெடல் எடுக்கும். மார்ச் ஏப்ரல் தாங்க, அதெல்லாம் ரொம்ப நம்ம மே மாதம்லாம் உச்சகட்டமாயிரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு அதை சொல்லுவாங்கல்ல, நமக்கு இந்த வெயிலில் போனால் அது வர்றது அப்படின்னு. அதெல்லாம் எப்படி டாக்டர் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, டீஹைட்ரேஷனாக இல்லாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இந்த வெயில் காலத்தில் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படாமல்? ஏன்னா வெயில் தாக்கத்தால் ஒருவர் பலி, நடந்து கொண்டிருந்த முதியவர் வெயில் தாக்கத்தால் மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு, இதெல்லாம் செய்தியாக வரும். எல்லா வருஷமும் இதெல்லாம் செய்தியாக வரும். பட் எங்கேயாவது 1-2 பேர்னு ரேராக இருக்கிறதுனால நம்ம விட மாட்டோம். நமக்கு வந்துச்சுன்னா தானே அது எப்பயுமே தெரியும். அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது நார்மல் ஸ்ட்ரோக் கிடையாது. நார்மலாக நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது வேறு. ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அந்த ஹீட்டுனால டீஹைட்ரேட் ஆகி மயக்கமாகி விழுறது தான்.
இது எப்படி தடுக்கிறது அப்படின்னா வெயிலில் அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும். அதை Preventive measures எல்லாம் வெயில் படாமல் பார்த்துக்கணும். வெயில் படாமன்னா ஒன்று நம்ம கார் இருந்தால் கார்லேயே போய்க்கலாம், வெஹிக்கிள்லேயே போய்க்கலாம். இப்போ எல்லாரும் அப்படி போக முடியாது. வெயிலில் சிலர் போகிற மாதிரி இருக்குன்னா அம்ப்ரெல்லா கொடை வச்சுக்கலாம். ஸோ வெயில் படாமல் பார்த்துக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும். யார் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் அஃபெக்ட் ஆவாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கவங்க தான் மோஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க. ரொம்ப வயசானவங்க இல்லை சின்ன குழந்தைங்க. நம்ம வெயில் ரொம்ப அதிகமாக படாமலோ ப்ளஸ் அடிக்கடி நம்ம தண்ணி குடித்து ஹைட்ரேஷன் அடிக்குவேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வராது. இந்த உரப்பா சாப்பிடாம இருக்கிறது, காரம், மாமிசம் சாப்பிட்றது, மசாலா நிறைய இருக்கிற மாதிரியான பொருட்கள் சாப்பிட்றது, இதெல்லாம் ஏதாவது பாதிப்பு உண்டாக்குமா? வயிற்று பிரச்சனை அந்த ஹீட்டுக்கு அந்த மாதிரி அது எதுவுமே கிடையாது. ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மெயினாக ஹைட்ரேஷன் இல்லாது. நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு லெவல் வரைக்கும் நம்ம பாடி செல்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ரொம்பவே தண்ணீர் உடம்புல குறைஞ்சி போச்சுன்னா செல்ஸால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதனால நம்ம நீர் பழங்கள், நீர் காய்கறிகள் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் தப்பிக்கலாம்ல. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அந்த தண்ணி பழம் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுவீங்க தமிழில்? வாட்டர் மெலனுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா சொல்லுவோம்? தர்பூசணி பழம், தர்பீஸு இந்த மாதிரி சொல்கிறது. அதெல்லாம் சீசன் வந்துடும். அது குடிக்கிறது, ஒரு மோர் குடிக்கிறது, நீர் மோர் குடிக்கிறது, பந்தல்லாம் வச்சு கூட நிறைய இடங்களில் போடுவாங்க. இதெல்லாம் குடிச்சு நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறணும். ஆமாம், ஓகே. சரி டாக்டர், இப்போ உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டில் கொஞ்சம் வயது குறைவாக, இப்போ என் வயது எடுத்துக்கோங்க, இப்போ எங்கள் கேமராமேன் பசங்களாம் பாருங்கள், சின்ன சின்ன வயது நாங்களாம் இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்கள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைன்னு உங்ககிட்ட எதுக்கு கொஞ்சம் அதிகமாக வர்றாங்க? அவங்களுக்கு ஏன் அது வருது? அதுக்கான சொல்யூஷன் என்ன? நிறைய பேர் ஹெட்டேக் வர்றாங்க, லோவர் பேக் பெயின். அது கொஞ்சம் சிவியரான பிரச்சனை டாக்டர். ஏன்னா உட்காந்தே இருந்தால் அது கொஞ்சம் சிக்கல்ல. தூக்கம் வரல, தலை சுத்தல், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறையா வர்றாங்க. ப்ளஸ் இந்த ஃபிட்ஸு, இந்த மாதிரி வலிப்பு நோய் இருக்கிற மாதிரி வர்றாங்க. இதுதான் காமனாக இருக்கும். இப்போ மணிக்கணக்கில் உட்காந்து பண்ணும்போது பேக் ஸ்ட்ரெயின் ஆகுது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. தலைவலியும் இந்த ஒர்க் ரிலேட்டட், தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால தான் வருது. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் வர்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, அது ரிலேட்டட் சிம்டம்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நிறையா வரும். அது ஸ்ட்ரெஸ்னால் வருதுன்னே தெரியாது. அவங்களுமே தலை வலிக்குது, அதாவது தலை சுத்தல் வருது, கை மரத்து போகுது, கால் மரத்து போகுது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸோடு வருவாங்க. அவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸ்டில் அவங்க இந்த சிம்டம்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஓரளவு சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான். கரெக்டாக செய்யலாம். இப்போ நம்ம உட்காந்து பண்ணுறோன்னா கண்டினியூஸாக ஒரே இடத்துல உட்காந்து பண்ணாமல் ஒரு 1/2 hour 1 hour ஒன்ஸ் எழுந்து ஒரு 2 minutes வாக் பண்ணிட்டு வந்து உட்கார்றது, ப்ராப்பரான எர்கானாமிக்ஸ் இருக்க மாதிரியான சேர்ஸ், டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நெக் பெயின் நிறையா வரும். ஏன்னா இப்போ லேப்டாப் குனிஞ்சே பார்க்குறாங்க இல்லையா, அதனால் வரும். லேப்டாப்பை குனிஞ்சு பார்க்குறது பரவாயில்ல, ஃபோனில் குனிஞ்சு பார்த்த வேண்டி இருக்கும். ஃபோனை குனிஞ்சு தான் பார்க்க வேண்டியிருக்கும். லேப்டாப்பு டேபிளில் வச்சு நேராக ஃபோனு தான் இப்படியே பார்ப்போம் ஃபோனை. ஸோ இதனால் நெக் பெயினும் நிறையா வர்றாங்க. இப்போ மானிட்டர் வந்து நம்ம ஐ லெவலில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டேபிள் ஹைட்டாக இருந்து அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இந்த நெக் பெயின்ஸ் வராது. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம 2 பில்லோ 3 பில்லோ வச்சு அப்படி படுத்தாங்கன்னா அதுலேயுமே நெக் பெயின் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா டாக்டர், நான் சமீபத்தில் கூட படித்தேன், நம்மளுடைய வீடியோவில் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தோம், முன்னாடிலாம் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ சிட்டிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் மாதிரி அது சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் அவேர்னஸும் கொஞ்சம் லேஸ்வாஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ உட்காந்தே இருக்கக்கூடாது, நம்ம நடக்கணும், ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியுது எல்லாருக்கும், பட் சில டைம் ஃபாலோ பண்ண முடியாது, இல்லை பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒன்று, அவங்க அந்த உட்காந்து மணிக்கணக்கில் மீட்டிங் நடக்குது, எந்திரிக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சில டைம் சோம்பேறித்தனமாக இருக்கும், எழுந்து நடக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் விட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. பட் அவேர்னஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிய தான் செய்யுது. அதே மாதிரி திடீர்னு இந்த கழுத்தெல்லாம் சுளுக்கு பிடிக்குது இல்லை டாக்டர்? நம்ம அது எப்படி வருது, என்ன வருதுன்னு தெரில. எனக்கெல்லாம் ஒரு தடவை டூருக்கு போயிருக்கும்போது வந்துருச்சு டாக்டர். கொடுமையிலும் கொடுமை, எதையுமே என்ஜாய் பண்ண முடியாமல் இப்படியே தான் உட்காந்து, யாராவது கூப்பிட்டா இப்படி தான் திரும்பணும், நம்ம இப்படி பார்க்க முடியாது, எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம மட்டும் கழுத்தையே பிடிச்சிக்கிட்டோம். இதெல்லாம் ஏன் டாக்டர் டக்குன்னு வருது? உள்ள அந்த நர்வ் என்ன டாக்டர் ஆகுது? இது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திருக்கும் போது தான். தூங்கும்போது நெக் ஏதாவது ஒரு பொசிஷனில் வச்சு எப்படியாவது படுத்துருவோம். பில்லோ சரியாக இருக்காது, இல்லை நம்ம படுக்கிற பொசிஷன் சரியாக இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் ஒரு அப்நார்மல் பொசிஷனில் இருக்கும்போது அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிடுது. அதனால் காலைல எழுந்திரிச்சிங்கன்னா கழுத்து வலியாக இருக்கும்.
அது அந்த படுக்கிற பொசிஷன் கொஞ்சம் ஐடியலாக கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுடைய வேல்யூபிள் டைம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள். ஏன்னா நான் என் முன்னாடியே சொன்ன மாதிரி நரம்பு சம்மந்தமான விஷயத்தை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அது ஒரு ப்ராப்ளமாகவே நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன். எப்போவுமே தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ எங்கேயாவது இது பிடிச்சி இழுத்தா கூட நரம்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் அதை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு நியூராலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும்னா நமக்கு தோணவே தோணாது, எதுவுமே செய்யாது. எலும்பு சம்மந்தமாக இங்கே ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஆர்த்தோட்ட போவோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செய்வோம். இது தோணவே தோணாது. பட் இதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாத்தையுமே சூப்பராக தெளிவாக விளக்கி சொன்னீங்க. ரொம்ப ஒன்று சொல்லுங்க டாக்டர். இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்ட்ரோக்குக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பெயின் இருக்கும், பேஷண்ட் வந்து பயங்கர வலியால் துடிப்பார். அப்போ நீங்கள் வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது, இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடும். ப்ளஸ் ஹார்ட் அட்டாக்னா ஒரு பயமும் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரோக் அப்படின்னு வரும்போது பெயின் எல்லாம் இருக்காது. திடீர்னு கை கால் வராமல் போயிடும், பேச்சு சரியாக வராது, ஆனால் பெயின் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக இது கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் பீப்புளில் வரனால உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்கிற அர்ஜென்சி சில டைம் இருக்காது. சரி நம்ம சாயந்தரமாக போய் பார்க்கலாம். யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி டாக்டர் யாராவது பார்ப்பாங்க. இப்போ காலையில் அவருக்கு பிரச்சனை வருதுன்னா அவர் சாயந்தரம் தான் கிளினிக் இருக்கும். ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் சாயந்தரமாக, பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது கரெக்டு தான், ஃபேமிலி டாக்டர் பார்த்துட்டு அவரை கன்சல்டேஷன் கேட்டுக்கிறது பெட்டர். பட் இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி. ஸ்ட்ரோக் அப்படிங்கிற எப்படி ஹார்ட் அட்டாக் ஒரு எமர்ஜென்சி, அது மாதிரி ஸ்ட்ரோக்கும் ஒரு எமர்ஜென்சி. ஏன் அப்படின்னா எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். நீங்கள் ஒரு நிமிஷம் டிலே பண்ணிங்கன்னா 20 லட்சம் நரம்பு வந்து டேமேஜ் ஆகிடும், ரத்த ஓட்டம் கிடைக்காம. அப்போ நம்ம டிலே பண்ண பண்ண நரம்பு டேமேஜ் ஆகுறது, ஸ்ட்ரோக்கோட சைஸு பெருசாகிட்டே போகும். அப்போ ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த கிளாட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. அந்த ப்ரொசீஜருக்கு த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிளாட் பஸ்டர் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் கொடுத்து அது வந்து அந்த கிளாட்டை கரைச்சிருச்சுன்னா பிளட் ஃப்ளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம், ஃபர்தராக நரம்பு டேமேஜ் ஆகாது. ஸோ இதுக்கு கட் ஆஃப் வந்து 4.5 hours. 4.5 hours நம்ம இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்டாக ஸ்ட்ரோக்கோட எஃபெக்ட் வராமல் நம்ம தடுக்க முடியும். ரெக்கவரியும் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஈவன் சில பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கூட இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து வித்தின் ஒரு 1 or 2 hours கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறவங்க கூட இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணும். இப்போ நீங்கள் இமீடியட்டாக ரெக்கவர் பண்ணிட்டீங்க, நடந்து போகிறீங்க 2 நாளில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பெட்ரிடன் ஆகிட்டோம், கை கால் வராமல் கஷ்டம். இப்போ யங் பேஷண்ட்ஸ்லாம் ஓல்டர் ஏஜ்னால் கூட நம்ம ஏதாவது பண்ணலாம். ஒரு 30 வயசு 40 வயசில் கூட கை கால் வராமல் பெட்ரிடனாக வருஷக்கணக்கில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கான அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹார்ட் அட்டாக் இருக்கிற அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டல் இந்த ஃபெசிலிட்டி இருக்கணும். கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பிக் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்மால் நர்சிங் ஹோம் போனால் அங்கே இந்த ஃபெசிலிட்டி இருக்காது. இது கொடுத்தாலும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அங்கே ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் ஓரளவு ஒரு ரீசனபிள் மிட் சைஸ் ஹாஸ்பிட்டல் போனோன்னா அங்கே கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ப்ளீடிங் இல்லைங்கிறது ரூல் அவுட் பண்ணணும். ஏன்னா ப்ளீடிங் ஆனாலும் ஸ்ட்ரோக் வரலாம், பிளாக் ஆனாலும் ஸ்ட்ரோக் வரலாம். பிளாக் ஆனால் மட்டும்தான் இந்த கிளாட் பஸ்டர் கொடுக்க முடியும். சிடி ஸ்கேன் எடுத்து ப்ளீடிங் இல்லை அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிட்டோன்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து நம்ம ஒரு சிக்னிஃபிகண்ட் ரெக்கவரி கொடுக்க முடியும். ஸோ இது நீங்கள் ஒரு மெசேஜ் எதை சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான் ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்மளுமே நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், நம்ம சேனல்லையுமே சொல்லியிருக்கோம். ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ளே இம்மீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும்னு. அது வந்துங்க இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களாம் டக்கு டக்குன்னு வந்துருவாங்க. நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமம். அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு நம்ம போனாலே இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு அரசு மருத்துவர்கிட்ட பேசுகிறேன். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே வந்து இருக்குது, மெடிசன் இருக்குது. ஆமாம், நம்ம கொடுக்க முடியும். பட் பேஷண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறது தான் நமக்கு மெயின் கன்சர்ன். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ரீச்சிங் த ஹாஸ்பிட்டல் தான் வந்து கன்சர்னாக இருக்குது. கரெக்ட். ஒன்று அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது, சிலருக்கு வந்து இது ஸ்ட்ரோக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கை கால் வராமல் போச்சுன்னா அது ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சிடும். ஆமாம், ஸ்ட்ரோக்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேச்சு மட்டும் வராத மாதிரி இருக்கும், ஸ்பீச், பார்வை மட்டும் தெரியாமல் இருக்கும், ஐஸ், கை கால் மறந்து போகிற மாதிரி இருக்கும், ஆர்ம்ஸ், பி ஃபாஸ்ட், கரெக்ட், பேலன்ஸ், ஐ, ஆர்ம், ஸ்பீச், ஓகே, ஃபேஸ், வாய் மட்டும் டீவியேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில டைம் ஸ்ட்ரோக்குன்னே தெரியறதில்ல. ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி போகிறது, அந்த டிராஃபிக்கு இதெல்லாம் மீறி போய் ரீச் ஆகும்போது லேட் ஆகிடுது.
வில்லேஜஸில் இந்த அவேர்னஸ் இன்னுமே, சிட்டிலேயே இந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, வில்லேஜில் இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இன்னுமே பெட்டர் ஆச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்க முடியும் நம்மளுக்கு. கரெக்ட். ஆமாங்க. இப்போ கரெக்டாக நம்ம கை லைட்டாக அப்படி வரல, கால் வரல, அவங்க திடீர்னு நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸில் ஏதாவது லைட்டாக இப்படி இழுக்குது, அவங்க கண்ணு பார்வை கொஞ்சம் குறைபடுது அப்படின்னா டக்குன்னு இமீடியட்டாக எந்த சிந்தனை இல்லாமல் படக்குன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கோ இல்லை அரசு மருத்துவமனைக்கோ கூட்டிகிட்டு போகிறது தான் சரி. அப்படி போனால் அவங்க ஒரு ஊசி வச்சுருப்பாங்க, அந்த ஊசியை போட்டு இமீடியட்டாக அந்த பிளட் வந்து கிளாட் ஆகிருக்கும், அந்த கிளாட்லேருந்து நம்மளை எடுத்து விட்டு அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துலேயே நடக்க வைக்கலாங்கிறது. சும்மா நடக்க வச்சுருவோம் பாருங்கன்னு சவால் இல்லைங்க, நிஜமாவே நடந்திருக்கு. நிஜமாவே நிறைய பேஷண்ட்ஸுக்கு காலையில் வந்துட்டு ஸ்ட்ரோக்கில் வந்து சாயங்காலம் அவங்க குடும்பத்தோடு நடந்து வீட்டுக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரமாக வந்ததால். அதனால இது ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே. இதுலேருந்து கொஞ்சம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான சிக்கல் வருதோ யோசிக்காமல் டக்குன்னு நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இந்த நரம்பு சம்பந்தமான விஷயம், தலைவலி பற்றின விஷயம், அதுக்கப்புறம் கால் மரத்து போச்சுன்னா அதுக்கு என்ன செய்யறதுங்கிற விஷயம், கை நடுக்கத்துக்கும் மாஸ்டிபேஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கிற விஷயம், ஸ்ட்ரோக்கு பற்றின விஷயம், ஹீட் ஸ்ட்ரோக் பற்றின விஷயம், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு என்னென்னலாம் செய்யுதுங்கிறத பற்றியெல்லாம் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாசிட்டிவிட்டி எபிசோட்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி. நரம்புல நீ ஊசியே தெர